இந்த உலகத்துல எந்த பெண்ணுக்குமே என்னுடைய நிலைமை நேரக்கூடாது ஐயா. கண்ணம்மா, கணவர் வருவார் என்றுதான் 48 நாள் பூஜை செய்தேன் சிவனாரை கோரி. இன்னும் 3.25 நாளிகை மட்டுமே இருக்கிறது என்று எத்தனை சொல்லியுமே அவர் கேட்காம என்னை கட்டி அணைவார் காமமுத்தம் தருவாய் என்று சொல்லி சிவனுடைய பூஜைக்கு பங்க வந்துவிடும் என்று சொல்லி நான் அறியாத புத்தியாளர் தெரியாமல் பிடிச்சு தள்ளிவிட்டேன். கொஞ்ச நேரம் பொறுத்து கண்ணம்மா, எனக்கு வாய் கெட்டது கைக்கு எட்டவில்லையடி. கவலைப்படாதம்மா, இருந்தாலும் உன்னை பார்க்க மாட்டேன்னு போயிட்டாரா பாரு. நீ என்ன குறைய சொல்லி அல்றியோ பாரு. வீட்டுக்காரனை விட்டு நிறைய பேர் வந்திருப்பாங்களாட்டுங்க. எங்க நம்ம வீட்டுக்காரன் போயிருவாருன்னு எல்லாம் பாரு 5 பேர் கிளம்புறாங்க. பரவாயில்லையா அம்மா? என்ன பண்றேன், என்னதான் செய்ய போறேன் என்று தெரியலையே. நான் என்ன செய்ய போறேன்னு எனக்கும் தெரியும். இதற்கு ஏதேனும் வழி இருந்தா சொல்லுடி. இதுமா இப்படியே போனோம்னா வாழைப்பாடி, இப்படி போனோம்னா வாழைப்பாடி, இப்படி போனா ஆத்தூர். நீ எப்படி போற? ஆட்டோவில் போயிடலாமா? என்னம்மா நீயும் ஒண்டி காட்ட, நானும் ஒண்டி காட்டேன்.
போலாமா? அடியே ஆயிரந்தா இருந்தாலும் கணவருடைய அதாவது கணவர் வருவார் என்று பூஜை செய்து மாண்டு அழுந்தாலும் சொன்ன மாதிரி மாண்டாம் வரும்போது கிடையாது. புனையும் போனாலும் வரமாட்டாரு. கறந்த பாலும் மடிக்கு அறப்போதான். போனவன் எங்க வண்டி எடுத்துன்னு போயிட்டான். அவன் ஏற்கனவே வாழைப்பாலம் விக்கிறவன் நம்ப எவத்தை கிடக்குறான வாழைப்பாயில. நான் என்னன்றேன், கஷ்டப்பட்டு கூட உனக்கு நிழலுன்னு மட்டும்தான் இங்க வெயிலுன்னு படாத 10 பேர்த்து கூட்டி வச்சு கூட உன்னை காப்பாற்ற. அப்படிலாம் சொல்ல வேண்டாம். இன்னும் எப்படி சொல்றது? நீயாவது இப்படி நான் கூட பஸ் ஸ்டாண்ட்ல எவனா நிறுத்தி ஏற்றின்னு போயிருக்கேன். என்னை எவனா ஏத்துவானா? உன் முகராட்சிக்கு கிடைக்குமா? ஏதோ கொடுக்குற அளவுக்கு போதும். எங்க அவங்க போயிட்டாங்களாட்டுங்கிறது கொடுக்குறேன்னாங்க, போயிட்டு இருக்கிறாங்க. காலில் வாங்கிக்கலாம். சரி, கவலைப்படாதம்மா. அது போனதா கூட நீட்டும். அப்படியா? நம்ம போலாம். போலாம். நடமா அப்படியா? நடமா போலாம்.